கைஸ் நம்ம சூர்யாவோட சூர்யா 48 இந்த படத்துக்கான ஒரு அல்டிமேட்டான அஃபிஷியலான அப்டேட்டோட இப்போ வந்திருக்கேன். ஸோ அந்த அப்டேட் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் சினிமால இருந்து வர அப்டேட்ஸை அதிரடியாக நம்ம சேனலில் இறக்கிட்டு இருக்கோம். ஸோ சேனலை செக் பண்ணி பார்த்துட்டு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஒரு வருஷத்தில் கண்டிப்பாக 2 படம் கொடுத்தே ஆகணுங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்காரு போல. இந்த வருஷம் ஏற்கனவே கருப்பு வந்து ஒரு பயங்கரமான பிளாக் பஸ்டர் சம்பவத்தை பண்ணுச்சு. இப்போ அடுத்ததா ஆகஸ்ட் 14 விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் வெயிட்டிங்ல இருக்கு. இந்த படத்துக்கான ப்ரமோஷனுமே கூடிய சீக்கிரம் ஆரம்பிப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம். ஒரு பக்கம் ஆஃப்லைன் ப்ரமோஷன்ஸ், இன்னொரு பக்கம் ஆன்லைன் ப்ரமோஷன்ஸ் சூப்பரா பண்ண போறாங்க. விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் படத்துக்கான அப்டேட் நேத்தே நம்ம வீடியோல சொல்லிட்டோம். அந்த வீடியோவை கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. சூர்யா 48 சூர்யா 48க்கு வந்தா ஜெய் பீம் வேட்டையன் மாதிரியான படத்தை எடுத்த டிஜே ஞானவேல் இந்த படத்தை பயங்கரமா இயக்க போறாரு. அவரோட படங்களுக்கான ஃபிலிம் மேக்கிங் ஸ்டைலே ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். ஏதாச்சும் ஒரு கருத்து, ஒரு பயங்கரமான மெசேஜ் அவரோட படங்கள்ல இருக்கும். சோ அதே மாதிரி தான் இந்த சூர்யா 48லயும் பயங்கரமா இருக்க போது. படத்துல கருத்து இல்ல, கருத்துல தான் படமே. சோ அந்த வகையில இந்த சூர்யா 48 எதை தழுவி எடுக்க போறாங்க அப்படின்னு பார்க்கும்போது 5 ரூபா டாக்டர் அப்படிங்கிற ஒரு மருத்துவர் இருந்தாரு. அவரோட பேரு திரு வெங்கடம். சோ அவரோட பயோபிக்கா தான் இந்த சூர்யா 48 எடுக்க பிளான் போட்டிருக்கிறதா இப்ப அப்டேட் வந்திருக்கு. இந்த 5 ரூபா டாக்டர் ஏற்கனவே மெர்சல் மூவில பார்த்துட்டோம். அந்த படத்துல நம்ம சிஎம் தளபதி விஜய் ஒரு ரோல்ல வருவாரு, 5 ரூபா டாக்டர்னு ஒரு ரோல்ல. அது டாக்டரான திரு வெங்கடமோட ரெஃபரன்ஸ் தான். இப்ப இந்த மூவில சூர்யாவின் தாண்டி யார் யார் வரப்போறா அப்படின்னு பார்க்கும்போது டிராகன் படத்தோட ஹீரோயினியான கயாடு லோகர். சோ அவங்க இந்த படத்துல ஒரு முக்கியமான ரோல்ல வரப்போறாங்க. சூர்யா கயாடு லோகரோட பேரு இந்த படத்துல எப்படி இருக்க போகுதுன்னு காத்திருந்து தான் பார்க்கணும். இது ஒரு ஃப்ரெஷ்ஷான பேரா ஸ்கிரீன்ல தெரிய போகுது. நெக்ஸ்டா படத்துக்கான மியூசிக் டைரக்டர் யார் அப்படின்னு பார்க்கும்போது சாய பெங்கர் தான். சோ அவர் தான் இந்த படத்துக்கு மியூசிக் போடுறாரு. சோ ஏற்கனவே கருப்புல ஒரு பயங்கரமான சம்பவத்தை சாய் பண்ணிருப்பாரு. சூர்யாவோட செகண்ட் டைம் வேற இணைஞ்சிட்டாரா, ஒரு பயங்கரமான எதிர்பார்ப்பு இந்த படத்துக்கு இப்பையில இருந்தே கிரியேட் ஆக ஆரம்பிச்சிரும். கேஜிஎஃப், காந்தாரா மாதிரியான பெரிய படங்களை எடுத்தா ஹாம்பாலே பிலிம்ஸ் தான் இந்த படத்தை தயாரிக்க போறாங்க. இதுவுமே ஒரு ஃப்ரெஷ்ஷான காம்போவா தான் இருக்க போகுது. இந்த சூர்யா 48 ரிலீஸை பொறுத்தவரையும் நெக்ஸ்ட் இயர், அதாவது 2027 சம்மரப்ப படத்தை இறக்க போறதா அப்டேட் வந்திருக்கு. நேத்து தான் படத்துக்கான பூஜையை சூப்பரா போட்டாங்க. சோ படம் தாறுமாறா இருக்க போகுது. டைரக்டரை பத்தி பயமே இல்ல, ஒரு பயங்கரமான படமா கொடுத்துருவாரு. சோ ஜெய்பி மாதிரி இந்த படமும் ஒரு பயங்கரமான சம்பவத்தை பண்ணுமான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். என்ன ஒண்ணு, அந்த ஜெய்பி படம் டைரக்டா ஓடிடில வந்துச்சு. ஆனா இந்த சூர்யா 48 கண்டிப்பா தியேட்ரிக்கல் ரிலீஸ் தான். சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம சூர்யாவோட ஃபேன்ஸ் யாராச்சும் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கருப்புன்னு ஒரே ஒரு கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.